ಯೆಶಾಯ 58வது அதிகாரங்கள் ಯೆಶಾಯನು ಬರೆದ ಗ್ರಂಥ 58ನೇ ಅಧ್ಯಾಯ 8 ವಚನಗಳು 58:8 அப்பொழுது விடியற் கால வெளுத்த போல விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் எப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். ಕರ್ತನು ಎಷ್ಟು ಮಹಿಮಾ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அப்பொழுது விடிய காலம் ஆமென் விடிய காலம் வெளுக்கை போல எப்படி வெளுக்கை போல வெளுக்கை பாத்தீங்கன்னா விடிய காலத்துல ஒரு வெளிச்சம் பாருங்க ಬೆಳಗಿನಂತೆ ಪ್ರಕಾಶ ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் ಒಂದು ಪ್ರಕಾಶವಾದಂತ ಬೆಳಕು. ஹalleluya ஹalleluya. கேள்விப்பட்டீங்களா எப்பதான் வீடியோமோ ಯಾವಾಗ ಮುಂಜಾನೆ ಆಗುತ್ತೋ யார் சொல்றது ಯಾರು ಹೇಳುವುದು பிரச்சனையா இருக்கிறவங்க சொல்லுவாங்க ಸಮಸ್ಯೆ ಇರುವವರು ಹೇಳ್ತಾರೆ எப்பதான் வீடியோமோ ಯಾವಾಗ ಬೆಳಗ್ಗೆ ಆಗುತ್ತೋ இன்று வீடியோ உங்களுக்கு ஆண்டவர் ಇವತ್ತೇ ಬೆಳಗ್ಗೆ ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya இன்று வீடியோ ಇವತ್ತೇ ಬೆಳಕಾಗುತ್ತೆ ஆமென் ஹalleluya ஹalleluya வெளிச்சம் போல உன் வெளிச்சம் எழும்பி ஆமென் ஒளி முழுக்க வந்த உடனே ಬೆಳಕು ನಿಮ್ಮ சுக வாழ்வு ಸುಖವಾಗಿರುವಂತೆ ஜீವಿತ ஹalleluya ஹalleluya வெளிச்சம் வந்த உடனே ಬೆಳಕು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ஆமென் ஹalleluya ஹalleluya இருள இருக்கறோம்ல நான் வெளிக்கு சவால் நம்ம பக்தர்கள் வர முடியாது பிரியமான பிள்ளைகளே ಪ್ರಿಯವಾದ வெளிச்சம் வெளிச்சம் ಬೆಳಕು உதிக்க போகிறது ಅದು ಉದಯಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ நான் சொல்கிறேன் வெளிச்சம் உங்களுக்கு வந்து விட்டது ಬೆಳಕು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறீங்க ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಾ வெளிச்சம் ಬೆಳಕು ஹalleluya ஹalleluya உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு கை கட்டுங்க சீக்கிரத்திலே சுக வாழ்வு துளிக்க போகிறது ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಗಾಯಗಳು ಗುಣವಾಗುತ್ತದೆ நோய்களை கர்த்தர் குணமாக்குகிறார் நோய்களை குணமாக்குற வல்லவர் ರೋಗಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ வெளிச்சம் வரப்படுது ಬೆಳಕು ಬರುವಾಗ எல்லாம் இருளில் மாறுகிறது ಎಲ್ಲ ಕತ್ತಲೆಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತೆ ஆண்டவர் சுக வாழ்வை கொடுக்கிறவர் ದೇವರು ಸೌಖ್ಯದ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ வெளிச்சம் இடத்துல வந்திருக்கிறது ಬೆಳಕು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದಿದೆ எப்படி மனே சொல்றீங்க ஹalleluya 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 உன் வெளிச்சம் ನಿಮ್ಮ ಬೆಳಕು உங்களை கர்த்தர் ரட்சித்து இருளிலிருந்து ரட்சித்த அந்த வெளிச்சம் ಕತ್ತಲೆಯಿಂದ ರಕ್ಷಿಸಿರುವಂತ ಆ ಒಂದು ಬೆಳಕು வெளிச்சம் ಬೆಳಕು ஹalleluya ஹalleluya சுக வாழ்வை ಸೌಖ್ಯದ ಜೀವಿತವನ್ನು என்ன செய்யுது துளிக்கிறது சீக்கிரம் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் ஆமென் ಹಿಂದೆಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ சொல்லுவாங்க எவ்வளவு நீதி நேர்மை நடந்தாலும் ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு ಎಷ್ಟು ನೀತಿಯಿಂದ ಎಷ್ಟು ನಾವು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆದ್ರು ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲವಲ್ಲ அப்படி சொல்லக்கூடாது ಹಾಗೆ ಹೇಳಬಾರದು ஹalleluya ஹalleluya சில நீதிகள் நியாயங்கள் சில சமயங்களிலே மறைந்து இருக்கிறது உண்டு ಕೆಲವು ಸಲ ನೀತಿ ನ್ಯಾಯ ಸತ್ಯ ಮರೆಯಾಗಿರುವಂತದ್ದು ಉಂಟು உன் நீதி உனக்கு முன்னே செல்லும் இப்ப பாருங்க நீதி உனக்கு முன்பாக செல்லும் ನೀತಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ நீ செய்த கர்த்தருக்கு நீதியான காரியங்கள் செய்வீரானால் அது உனக்கு முன்பாக செல்லும் ನೀನು ಮಾಡಿರುವಂತ ನೀತಿ ಕರ್ತನ ಮುಂದೆ ಅದು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೆ கர்த்தருடைய மகிமை ಕರ್ತನ உன் பின்னால காத்தோ ஹalleluya ஹalleluya முன்ன என்ன சொல்லுது ಮುಂದೆ ಏನು ಹೋಗುತ್ತೆ நீதி பின்னால் என்ன செய்கிறது காணப்படுகிறது மகிமை முன்ன ನೀತಿ ಹಿಂದೆ ಮಹಿಮೆ முன்ன நீதி முன்ன சொல்லும் ನೀತಿಯ ಮುಂದೆ ஆமென் பின்ன ಹಿಂದೆ ஆமென் ದೇವರು ஹalleluya ஹalleluya மகிமை ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆ ஆமென் முன்ன பார்த்த நீதி பின்ன பார்த்த மகிமை ಮುಂದೆ ನೋಡಿದ್ರೆ ನೀತಿ ಹಿಂದೆ ನೋಡಿದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆ ஆண்டவர் ದೇವರು உங்களை ನಿಮ್ಮನ್ನು உங்க நோய்களை ನಿಮ್ಮ ರೋಗಗಳನ್ನು குணமாக்க வல்லவராக இருக்கிறார் ಗುಣಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತರಾದ என் ஆண்டவர் குணமாக்க வல்லவர் ನಮ್ಮ ದೇವರು ಗುಣಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತರು ಆಗಿದ್ದಾರೆ ஹalleluya ஹalleluya
ಏನ್ ನಮ್ ವ್ಯಾಧಿಯ இருக்கிறோம் ಯಾಕೆ ನಾವು ರೋಗದಿಂದ ಇದ್ದೀವಿ ಇರುವಾನ ಪಿಶಾಚಿಯನವன் ಯಾಕೆ ಕತ್ತಲೆ ಇರುವಂತ நம்ம பிடித்திருக்கிறான் ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ ಆಮೆನ್ ಹalleluya ஆனா ಆದರೆ நீங்கள் ஒளியில வருவீர்களானால் ನೀವು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಬರುವುದೇ ಆದರೆ மகிமை காண்பீர்கள் ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya நம்ம இயேசு யார் என்பதை அநேக ஜனங்களுக்கு தெரியாது ನಮ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾರು ಎಂಬುದು ಅನೇಕ ಜನರಿಗೆ நமக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ தெரியும் ನಮಗೆ ಗೊತ್ತು அதை கை வைத்து சொல்லுங்க ಹಾಗೆ ಕೈಗಳನ್ನು ಹೇಳಿ ஆமென் ಹalleluya ஒரு நல்ல மருத்துவம் ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಮೆಡಿಸಿನ್ ஆமென் ಹalleluya அவர் நல்ல ஒரு மருத்துவம் ஊசி இன்ஜெக்ஷன் கிடையாது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ இயேசுகமாக்குறவர் ಹಾಗೆ ಹalleluya ದೇವರು மேல ஹalleluya ಹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ಹalleluya சீக்கிரமாக ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ நோய்கள் ರೋಗಗಳು ஹalleluya அதி சீக்கிரமாக நோய்கள் ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ರೋಗಗಳು என்னாவது ಏನಾಗುತ್ತೆ என்னாகும் ಏನಾಗುತ್ತೆ என்னாகும் வசனத்தை மறந்து போவோம்ன்றீங்க வசனத்தை சொல்லணுமா ವಾಕ್ಯವನ್ನು ஆமென் ಕಾಕು. ஆமென் ஹalleluya ಹalleluya சீக்கிரத்துல ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ அதி சீக்கிரத்துல ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ பொழிந்து ஆமென் சுகவாழ்வு சீக்கிரத்தில் பொழிந்து ஆமென் நோயே இருக்காது ರೋಗವೇ ಇರುವುದಿಲ್ಲ எது விசுவாசிக்கிறீங்க ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? இப்ப நம்மனா இப்ப உங்களுக்கு வியாதி இருக்காது ಇವಾಗ ನೀವು ನಂಬಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ರೋಗಗಳು ಹalleluya. என்ன நம்புறீங்க நம்புங்க ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ஆமென் விசுவாசித்தால் ನಂಬಿದರೆ நோய்கள் மறையும் ರೋಗಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತವೆ ஹalleluya ಹalleluya இந்த ಇವತ್ತು ஹalleluya ಹalleluya சீக்கிரத்துல ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ சீக்கிரத்துல ಶೀಘ್ರದಲ್ಲಿ ஆமென் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் ಸೌಖ್ಯದ ಒಂದು ಜೀವಿತ துளித்தது ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಚಿಗುರಿದೆ. துளித்தது ಚಿಗುರಿದೆ. ஆரோக்கியமாய் கர்த்தர் கொடுக்கிறார் ಆರೋಗ್ಯವಾಗಿ பலத்தை கொடுக்கிறார் ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் அற்புதமானவர் ಅದ್ಭುತವಾಗಿರುವಂತ ಕರ್ತನು. ஆமென் ಹalleluya விசுவாசத்துல வாங்க ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬನ್ನಿ. ஆமென் நம்முடைய என்ன எப்படியோ அப்படிதான் ஆகும் ನಮ್ಮ ಒಂದು ಯೋಚನೆ ಆಲೋಚನೆ நான் டாக்டர் நம்பினா டாக்டர் தான் ಡಾಕ್ಟರ್ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ ಡಾಕ್ಟರ್ நான் ஆண்டவரால் அவரை சுகம் பண்ண முடியும் என்று விசுவாசித்தால் அது நிச்சயமா நடக்கும் ಸೌಖ್ಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ನೀವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ ಅದು ಸೌಖ್ಯ ಆಗುತ್ತೆ. நம்ம ಹalleluya எப்படி போனோம் ಹೇಗೆ ಹೋಗ್ತೀವಿ? விசுவாசத்தோட ಫಾಸ್ಟ್ ವಿಶ್ವಾಸದಿಂದ சுக வாழ்வு ಸೌಖ್ಯದ ಒಂದು ಜೀವಿ. ஆண்டவரை எப்ப ஏற்றுக்கொண்டோம் அன்னிலிருந்து இனி வரைக்கும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் இன்னும் பயன்படுத்துகிறார் ಫಾಸ್ಟ್ ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ರೋ ಆವತ್ತಿನ ದಿನದಿಂದ ಇವತ್ತಿನ ದಿನದವರೆಗೂ ಅವರು ನಡೆಸಿಕೊಂಡು ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya ಹalleluya வசனம் 11 சொல்கிறது கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை கைகள் கட்டி ஹalleluya ஹalleluya வறட்சியான காலங்களிலே ஒன்றுமே திருப்தியாக்குவார் ஐயோ நிலங்களை போட்டுமே அயரிட்டுமே நீ ஒண்ணுமே கிடையலையே என்று பாதிக்கப்பட்டு தவிக்கிற எத்தனை பேர் ஆனா நீங்கள் திருப்தி அடைவீர்கள் ಆದ್ರೆ ನೀವಾದರೂ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುವಿರಿ. ஆமென் உன் ஆத்மாவை ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ஆமென் எப்படி ஆக்குவாரு உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை ஆமென் ஹalleluya எலும்புகள் எதுக்கு சொல்றீங்க எலும்பு நோவு எலும்பு வலி எலும்பு நோவுது ஆமென் நோவாது கர்த்தருக்குள்ள வந்துட்டா ಎಲುಬುಗಳು ನೋವಾಗುವುದಿಲ್ಲ ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ಬಿಟ್ರೆ. பாருங்க நான் வாக்கிங் போறப்போ ವಾಕಿಂಗ್ ಹೋಗುವಾಗ ಪಾಸ್ಟರ್ 70 வயசு 65 வயசு 55 வயசு 50 வயசு கூட உட்கார மாட்டேன் 50 ವರ್ಷ ಇರೋರು 60 ವರ್ಷ ಇರೋರು போய் சொல்லல நான் புல்பெட்டு சொல்றேன் எனக்கு அங்க உட்கார்ந்தா வயசானவங்க கூட உட்கார மாதிரி 55 வயசு கூட உட்கார மாதிரி 55 வயசு கூட நான் உட்கார்ந்தா எப்படி உட்கார்றதுன்னு தெரியல நான் போய் சொல்லல
ஒரு மாதிரி அச்சமா இருக்கும். ஏன்னா எங்க இருந்து இவங்க கூட உட்காந்துக்கிறோமா 60 வயசுல 70 65 என்ன வயசு வர எஸ்டிங்க ஏசோ 55 நமக்கு 44 அதிகாரி புத்திக்கிறாரு. ஆமென். உண்மை சொல்றாங்க. உட்கார்ந்தாவே எனக்கு உடனே உட்காந்துட்டேன். எல்லாம் போய் பார்க்கறாங்க வயசான மாதிரி. எல்லாரும் அது நியாயம் காரணம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்ன ஆண்டு உட்கார விட மாட்டேங்கிறாரு. ஆமென். 50 வயசு கூட உட்கார்ந்தா. ஹalleluya. 50 வயசு கூட உட்கார்ந்தா. அப்பா. ஹalleluya. ஹalleluya. தேவன் நமக்குள்ள வந்தா நாம் வயசானவர்கள் கிடையாதுங்க. எல்லாம் வல்லமுள்ள பலமுள்ளவர்கள். ದೇವರು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ನಾವು ವಯಸ್ಸಾಗಿರೋರಲ್ಲ. ಆಮೆನ್. ಹalleluya. நமக்குள்ள வயசாச்சு அப்படி ஆயிடும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೀವು பாருங்க. ಹಾಗಾಗ್ಬಿಡ್ತೀರಾ. ஆமென். ஆமென். ஹalleluya. 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 உன் எலும்புகள் நிர்மூலமாக்குவான். நீ பாய்ச்சல் காலான தோட்டத்தை போடவும் ஒற்றை நீருற்றை போலவும் இருப்பாய். ஹalleluya. நீ மலர்ந்திருப்பாய். ನೀವು ಹರಡಿ ಇರ್ತೀರಾ. நீ ஆண்டவர் நதி ஓரமாய் வளர்கிற மரங்கள் நீங்கள் தான். ನದಿಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವ ಮರದಂತೆ ನೀವಿರುವಿರಿ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರ ಕೈಯಲ್ಲಿ அப்படியானா நீங்கள் கனி கொடுக்கிறவர்கள். ಹಾಗಾದರೆ ನೀವು ಫಲಗಳನ್ನು சொல்லுங்க, கனி கொடுக்கிறவர்கள். ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವಂತವರು. ஆமென். ಹalleluya. நாங்க கனி கொடுக்கிறவர். ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವಂತವರು. கனி கொடுக்கிறவன் நாங்க. ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವಂತವರು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. மனுஷனுக்கு சோகம் வேதனை வரும் பொழுது ஆவி முறியும் என்று வேதம் சொல்லுகிறது. ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ದುಃಖವು ಒಂದು ವೇದನೆಯು ಬರುವಾಗ ಆತ್ಮವು ಮುರಿದು ಹೋಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. உலகத்தை மேல் சாய்ந்து விடாதீர்கள். உலகம் நம்மை ஏமாற்றும். ಲೋಕದ ಮೇಲೆ ನೀವು ಅಲ್ಲಿ ಡಿಪೆಂಡೆಂಟ್ ಆಗಿರಬೇಡ್ರಿ. ಅಲ್ಲಿ ಸೋಲೆ ಬರುವುದು ನಮಗೆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆமென். ஹalleluya. ಹalleluya. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದವರು? சுக வாழ்வை கொடுக்கிறவர். ಸೌಖ್ಯದ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು. ஹalleluya. ಹalleluya. இப்போது ஆன் பண்ணிக்கங்க. இதை ஓபன் பண்ணி வைங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களை அவர் சுகமாக்கட்டும், குணமாக்கட்டும். ஹalleluya. உங்களை குணமாக்கட்டும், குணமாக்கட்டும். யோபு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ಯೋಬನ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 11 அதிகாரங்கள் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 17 வசனம். 11 17. அப்பொழுது உங்களுடைய ஆயுசு காலமும் பட்ட பகலை பார்க்கிறோம் பிரகாசமாய் இருக்கும். ஆமென். ஐஸ்வர்யம் இருக்குமா? பட்ட பகலை போல பட்ட பகலை பார்க்கிறோம். ஐஸ்வர்யங்கள் அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் அவ்வளோ ஒரு வல்லமையாய், அவ்வளோ ஒரு பலமாய், அவ்வளோ ஒரு திடமாய் உங்களுக்கு காணப்படும். ನಿನ್ನ ಜೀವಿತವು ಮಧ್ಯಾಹ್ನದ ಸೂರ್ಯನಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚು ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿರುವುದು. ஐஸ் உங்களுடைய ஐஸ் காலம் பட்டவரை போலும் பிரகாசமாய் இருக்கும். பட்டவரை பார்க்கிறோம் பிரகாசமாய் இருக்கும். இருளடைந்த இருளடைந்த நீ விடியற்காலத்தைப் போல இருப்பீர். விஜயகாந்தி போல இருப்பீர். ஹalleluya. ನಿನ್ನ ಜೀವಿತದ ಕಾಲಗಟ್ಟಲೆಯ ತಾಸುಗಳು ಮುಂಜಾನೆಯ ಸೂರ್ಯನಂತೆ ಹೊಳೆಯುತ್ತಿರುವುದು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆண்டவருடைய வெளிச்சம் இப்போது நம்ம மத்தியில வந்திருக்கிறது. ದೇವರ ಒಂದು ಬೆಳಕು ಈವಾಗ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು. எழும்பி பிரகாசி. ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು. உன் ஒளி வந்தது. ನಿನ್ನ ಬೆಳಕು ಬಂದಿದೆ. ஹalleluya. சோர்ந்து போகாதே. ಸೋತು ಹೋಗಬೇಡ. பிரச்சனை, போராட்டம், நோய், வியாதி, ಸಮಸ್ಯೆಗಳು, ಹೋರಾಟಗಳು, ರೋಗಗಳು, கவலை, கண்ணீர்கள், ಒಂದು ಕಳವಳಗಳು, பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. இயேசு நாமத்தில் எழுந்து, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எழும்பி நின்று ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು அற்புதம் நடக்கிறது. ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತಿದೆ. எத்தனை மணி சொல்றீங்க? விசுவாசிக்கணும். ನಂಬಬೇಕು. ஆண்டவர் சுகமாக்குற ஒரு தேவன், ஒரு பரம வைத்தியரா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸುವಂತ ಒಂದು ಪರಮ ವೈದ್ಯರು ಆಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்துவுக்கு மாத்திர வைத்தியர் அல்ல அவர். ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರ ಅವರು ஒரு மனுஷனுக்கு அவர் வைத்தியர். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೂ ಅವರು ವೈದ್ಯರು. இயேசுவை அறியாதவர்களுக்கு கூட கர்த்தர் வைத்தியரா இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದೆ ಇರುವ
Amen. வைத்தியராகிறார். Hallelujah. 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 அவர் நியாயம் விசாரிக்கிறவர். ಅವರು ನ್ಯಾಯವನ್ನು ವಿಚಾರಿಸುವ வேலைக்காரனுக்கு எஜமான். ಮತ್ತು ಕೆಲಸಗಾರನಿಗೆ ಯಜಮಾನನು. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. எப்போதுமே இயேசப்பா நம்ம கூட இருக்க, ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ நம்ம கூட இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮಲ್ಲಿಯೇ ಇರಬೇಕು ಯೇಸು. எனக்குள்ள இருக்கிறார். என்ன ஆனந்தமா அப்படியே சொல்றீங்க, சப்புறீங்க. ஹalleluya. Hallelujah. எப்படி இருக்கீங்க? ஆமென். ஏன்? ஹalleluya. Hallelujah. இங்கதான் நிக்கிறாங்க பாஸ்டர், வெளியே போனா பாருங்க. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சங்கீத புஸ்தகத்துல கூட ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 37:6 வாசிக்கிறோம். 37:6 ஆங்கிலம் வாசிக்கிறோம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ಆತನು ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನು ಉದಯದ ಬೆಳಕಿನಂತೆಯೂ ನಿನ್ನ ನ್ಯಾಯವನ್ನು ಮಧ್ಯಾಹ್ನದ நீதி ஒளிவதில்லை. ನೀತಿಯು ಅದು ಅಳಿದು இல்ல, ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஒளிந்து போவதில்லை. ஒளிவதில்லைன்னா மறைவதில்லை. ನೀತಿಯು ಮರೆಯಾಗುವುದಿಲ್ಲ. நீதி ನೀತಿ நீதியை நடக்கிறவர்களுக்கு பயமில்லை. ನೀತಿಯಿಂದ ನಡೆಯುವವರಿಗೆ ಭಯವಿಲ್ಲ. ஆமென். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் ನಿನ್ನ உன் நியாயம் பட்டப்பகலை போலவும் விளங்கும் பண்ணுவாரா? ನಿನ್ನ ನ್ಯಾಯವು ಮಧ್ಯಾಹ್ನದ ಸೂರ್ಯನಂತೆ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயம் பட்டப்பகலை போலவும் விளங்கும் பண்ணுவார். ನಿನ್ನ ನೀತಿಯು ನ್ಯಾಯವು ಮಧ್ಯಾಹ್ನದ ಸೂರ್ಯನಂತೆ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் சும்மா வருவதில்லை. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೋರಾಟಗಳು ಸುಮ್ಮನೆ ಬರುವುದಿಲ್ಲ. நாம் ஒருவர் இன்னொருவரை சரிப்படுத்த வேண்டும், ஒருவர் இன்னொரு பலப்படுத்த வேண்டும். ನಾವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸರಿಪಡಿಸಬೇಕು, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಬಲಪಡಿಸಬೇಕು. இல்லாவிட்டால் அவங்க மூலியமா உங்களுக்கு பாதிக்கப்படுவீர்கள். நீங்க ಇಲ್ಲವಾದರೆ பாதிக்கப்படுவீர்கள். ಅವರಿಂದ ಅವರ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ಬಾಧೆಗೊಳಗಾಗುತ್ತೀರಾ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஜனங்கள் ஓடினார்கள். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಾಗ ಜನಗಳು ಓಡಿ ಹೋದರು. ரவி போதகர் வந்துவிட்டார். ರವಿ ಅಂದ್ರೆ ಬೋಧಕರು ಬಂದು ಬಿಟ್ಟರು ಎಂಬ. Hallelujah. 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 இயேசுவை பார்த்தோம் ஒரு சத்தம். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಒಂದೇ ಶಬ್ದ. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? ನೀವೇ ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೀರಿ. ஒரு 10 குஷ்டரோகி ஒரே ஒரு விசுவாசித்தான். 10 ಕುಷ್ಠರೋಗಿ ಒಂದೇ ಸಲ ಅವರು ನಂಬಿಕೆ ಇಟ್ರು. ஆமென். Hallelujah. 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 அங்கிருந்து பார்த்து ரவி போதகரே நாங்கள் குணமடைய வேண்டும் என்று வந்திருக்கிறோம். ಅಲ್ಲಿಂದ ದೂರದಿಂದ ನೋಡ್ಬಿಟ್ಟು ರವಿಯೇ ಗುರುವೇ ನಾವು ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் ದೇವರು நீ யாரியா, ನೀವು ಯಾರು, எந்த ஜாதியா, ನನ್ನ ಜಾತಿ எதுவுமே விசாரிக்கல. ಏನು ವಿಚಾರಿಸಲಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. நீ போகலாம். ನೀವು ಹೋಗಬಹುದು. ஆமென். Hallelujah. இப்போது நீ குணமடைவாய். ಈವಾಗ ನೀನು ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದುತ್ತೀಯ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் கேட்டுக்கொண்டான். ಅವನು ಕೇಳಿಕೊಂಡನು. நான் சுகமடையணும் என்று ನಾನು கேட்டுக்கொண்டான். ಸೌಖ್ಯವನ್ನು ಹೊಂದಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡರು. சிலர் கேட்டுக்கொள்ளவில்லை, டாக்டர் கேட்கிறீங்க, அதனால தான் நம்ம தாமதம். ಕೆಲವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಕೇಳಲಿಲ್ಲ, ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ತಡೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ஹalleluya. Hallelujah. இதான ஜனங்கள் ತುಂಬಾ ಜನರು இயேசுவை மலையிலிருந்து இறங்குவார் என்று எதிர்பார்த்து வந்து கொண்டு இறங்கி கொண்டிருக்க வேலையில் ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೆಟ್ಟದಿಂದ ಇಳಿದು ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ರು. கொஞ்சமும் அச்சப்படாமல் ಸ್ವಲ್ಪವೂ ಭಯ ಪಡದೆ நிதானிக்காமல் ನಿಧಾನ ಮಾಡದೆ இயேசுவிட ஓடுகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. ஆன் போதகரே ಬೋಧಕರೇ, என்னை குணமாக்கும், ನನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸಿ, சித்தமான ನಿಮ್ಮ ಚಿತ್ತವಾದರೆ சுத்தமாக்கும், ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿ, உம்மலாகும், ನಿಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತೆ. உம்மலாகும். ಆಗುತ್ತೆ. கொஞ்சம் கூட சந்தேகப்படல. ಸ್ವಲ್ಪವೂ ಸಹ ಅವನು ಸಂದೇಹ ಪಡಲಿಲ್ಲ. ஆமென். சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். ಸಂದೇಹ ಪಡದೆ ಅವನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ அற்புதம் நடந்தது. ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. சந்தேகப்படாத. ಸಂದೇಹ ಪಡಬೇಡ್ರಿ. அது சந்தேகம் ஒரு அதாவது அவிவிசுவாசத்துல நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அவிவிசுவாசங்கள் ஒருவேளை இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், என் அவிவிசுவாசமே ஒழிந்து போ என்று சொல்ல. ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ದೂರ ಮಾಡಬೇಕು. ಅಪನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. உங்க விசுவாசத்தை பார்க்கிறார். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡ್ತಾರೆ.
யாரு காத்துட்டே இருந்தான். ಯಾಯಿರನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದ. எனக்கு எப்படியாவது இயேசு வீட்டுக்கு வந்தா ಹೇಗಾದ್ರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ என் மகள் உயிருக்கு போராடுகிறார். ನನ್ನ ಮಗಳು ಜೀವಿತಕ್ಕೋಸ್ಕರ ஐயோ அவரை ಹೋರಾಡ್ತಾಳೆ. குணமாக்கிடுவார். ಅವರು ದೇವರು ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் உடனே போக முடியல. ದೇವರು ತಕ್ಷಣ ಹೋಗಿ காரணம் ஜனங்கள் சூழ்ந்திருந்தார்கள். ಅಲ್ಲೆಲ್ಲ ಜನರು அநேக நோய் வியாதிகள் இருந்தது. ಅನೇಕ ರೋಗಗಳು அநேக அற்புதங்களை செய்து வருகிறார். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಬಂದರು. எப்படி பண்ணி சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹಾಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் ಆದ್ರೆ தாமதிச்சது. ತಡವಾಯಿತು. உடனே ஆட்கள் வந்தாங்க. ತಕ್ಷಣ ಜನರು ಬಂದರು. யாவேர் இங்கதான் இருப்பார் என்று தெரியும். ಯಾಯಿರನು ಇಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಜನರಿಗೆ போனவர் இன்னும் வரல. ಹೋಗಿದ್ದವರು ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. அவர் சொல்லு ಅವರು ಹೇಳಿ போதக தேவையில்லை. ಹೋಗಲು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. மகன் மரித்து விட்டார். ಮಗಳು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾಳೆ சொல்லும்போது ಹೇಳುವಾಗ ஆண்டவர் காதை விடுது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕಿವಿಗೆ ಬಿತ್ತು. விசுவாசமாயது. ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செத்தவன் எங்க ஏசப்பா தேவை. ಸತ್ತವನು ನಮ್ಮ ಯೇಸು. வியாதிந்தவன் எங்க ஏசப்பா தேவை. மரித்தவரை எழுப்புகிறவர் எங்க இயேசு கிறிஸ்து. ஹalleluya. மரித்தவரை எழுப்புகிறவர் எங்க இயேசு. ಸತ್ತು ಹೋದವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತ ದೇವರು. போதக தேவையில்லை. ಬೋಧಕರು ಬೇಕಾಗಿಲ್ಲ. யாவீருடைய ஆட்களே. ಯಾಯಿರನ ಒಂದು ಜನರು. ஹalleluya. யாவீர் ஆட்களே. ಯಾಯಿರನ ಜನಗಳು உங்களுக்கு தெரியவில்லை. ಅವರು ಗೊತ್ತಿಲ್ಲ. மரித்த அவரை ஆண்டவர் எழுப்புகிறவர். ಸತ್ತು ಹೋದವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತ ದೇವರು. மரித்த அவரை ஆண்டவர் எழுப்புகிறவர். ಸತ್ತು ಹೋದವರನ್ನು ದೇವರು ಅವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அழிந்து போனவங்களை தூக்கி எடுக்க முடியும். ನಾಶವಾಗಿ விழுந்து போனவங்களை தூக்கி எடுக்க முடியும். ಬಿದ್ದು ಹೋದವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತ முடியாதது கிடையாது. ಆಗಿರುವಂತದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಾ? நம்ம பேர் விசுவாசம். விசுவாசின்னு நம்மளை பார்த்தா. ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ஆனா நாம் விசுவாசிக்கிறதே இல்லை. ಆದ್ರೆ ನಾವು ನಂಬುವುದೇ ಇಲ್ಲ. விசுவாசிக்கிறதே இல்லை. ನಂಬುವುದೇ ಇಲ್ಲ. இயேசுவே ஹalleluya. ஆண்டவரே என்ன நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ನೀವು ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳ್ತೀರಿ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ? கை உயர்த்தி சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ದೇವರೇ. நான் குணமடையணும். ನಾನು ಗುಣಹೊಂದಬೇಕು. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳ್ತೀರಾ நான் குணமடைஞ்சிட்டேன். ನಾನು ಗುಣಹೊಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ? இல்ல குணம் அடிச்சுன்னா அந்த ஆவி உங்களுக்கு வந்திருக்கணும். ಗುಣ ನೀವು ಹೊಂದಿದ್ರೆ ಆ ಒಂದು ಆತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಿರಬೇಕು. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் குணம் அடைஞ்சிட்டேன்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಿದೆ ನಾನು ಗುಣ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ? குணமா இருக்கிறேன். சுகமா இருக்கிறேன். ಸೌಖ್ಯವಾಗಿದ್ದೀನಿ. சுக வாழ்வு. ಸೌಖ್ಯದ ಜೀವಿತ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. குணமா இருக்கிறேன். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எரேமியா புத்தகம் 33 ಯೆರೆಮೀಯನ ಪುಸ್ತಕ 33ನೇ ಅಧ್ಯಾಯ 6 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு கேட்டாரு உபவாசம் போட்டா பாஸ்டர் எத்தனை நாள் போட்டா நல்லா இருக்கும்? ಒಬ್ರು ಕೇಳಿದ್ರು ಉಪವಾಸ ಹಾಕಿದ್ರೆ ಎಷ್ಟು ದಿವಸ ಹಾಕ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொன்னேன் நீ பரிசுத்தமாவா உபவாசம் போடாத. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಇದ್ರೆ ಉಪವಾಸ ಹಾಕ್ಬೇಡ್ರಿ. உபவாசம் போட்டா பரிசுத்த உபவாசம் போடு. ಉಪವಾಸ பரிசுத்தக உபவாசம் போடு. ಪರಿಶುದ್ಧ ಒಂದು ಉಪವಾಸವನ್ನು ಹಾಕಿ. நம்ம வாசிக்கலாம் அப்படியே 6 வசனம். இதோ ஆ ஆ எங்களுக்கு எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு சௌக்கியம் தந்தார். ಸೌಖ್ಯವನ್ನು ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು ದೇವರು. வரட்டும் சொல்லு. சில பேரு ಕೆಲವರು குஷ்டரோகி ಕುಷ್ಠರೋಗಿ அவன் வாய் திறந்து சத்தமிட்டான். ಅವನು ಬಾಯಿ ತೆಗೆದು ಶಬ್ದವನ್ನು ಮಾಡಿದನು. அவன் சத்தமிட்டான். ಅವನು ಶಬ್ದವನ್ನು ஏன்? ಮಾಡಿದನು. ಯಾಕೆ? நான் சத்தமிடுகிறேன். ಶಬ್ದ ಆಗ್ತಾ ಇದೆ. ஏன்? ಯಾಕೆ? விசுவாசிக்கிறேன். ನಂಬುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்புகிறேன். இயேசுவை நம்புகிறேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಂಬುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப யார் விசுவாசிப்பீங்க? ಇವಾಗ ಯಾರು ನಂಬುತ್ತೀರಾ? முடியுமா? ಆಗುತ್ತಾ? விசுவாசிங்க. ನಂಬಿರಿ. விசுவாசிங்க. ನಂಬಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கணும். ನಂಬಬೇಕು. ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம். ಏನೋ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ஆராதனை முடிஞ்சிச்சு. ಆರಾಧನೆ ಮುಗಿಯಿತು.
ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಬರಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಬನ್ನಿ. ದೇವರೇ ಪಚ್ಚಿಕೊಂಡು ದೇವರನ್ನು ನೀವು ಅಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಂಡು பாருங்க இந்த ನೋಡ್ರಿ ஏசாயா 58 ಯೆಶಾಯ 58ನೇ ಅಧ್ಯಾಯ நீங்கள் 3ஆம் வசனம் கூட வாசிக்கலாமே. 58 நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்கமாய் இருக்கிறது என்ன? நாங்கள் உபவாசிக்கும் போது நீ நோக்கமா இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நாங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீ அதை அறியாமல் இருக்கிறது என்ன? நீ அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறீர்கள். இதோ இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து எஸ் உங்கள் வேலைகளை எல்லாம் ஆமென் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி உபவாசிக்கிறீங்க? ಹೇಗೆ ಯೋಚಿಸುತ್ತೀರಾ? என்ன உபவாசம்? ಏನು ಉಪವಾಸ? 100 நாள் இல்ல 1000 நாள் போட உபவாசம் கேட்காது. 100 ದಿನ ಅಲ್ಲ 1000 ದಿನ ದೇವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ ಉಪವಾಸ. ஆமென். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாங்கள் உபவாசிக்கும் போது நீ நோக்கமாய் இருக்கிறது என்ன? நோக்கமா இருக்காரா? நோக்கமா இருப்பாரா? சும்மா கூப்பிட்டு கேட்கிறவரு உங்களை பார்க்காம இருப்பாரா? ಸುಮ್ಮನೆ ಕೂಗಿದ್ರೇನೆ ಕರೆಯೋದು. ನೋಡುವಂತದೇ. நாங்கள் எங்கள் ஆத்துமகளை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? ஆமென். அறியறதாயா? காரணம் உண்டு. ಕಾರಣ ಇದೆ. காரணம் உண்டு. ಕಾರಣ ಇದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க வர்ஷிப் வந்துட்டீங்க, நீங்க ஆராதனை வந்துட்டீங்க, நீங்க பலன்டினியூ சொல்ல முடியாது. ஆனாலும் நாம ஒப்பு கொடுக்காமல் இருப்பது அது பிரயோஜனம் இல்லாதது. ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಬಂದರೂ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳದೆ ಇರುವುದು ಅದು ಒಂದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உபவாசிக்கும் போது எப்படிப்பா? இச்சைகளின்படி நடந்து ಉಪವಾಸ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ நீங்க ಇಚ್ಛೆಗಳು- பாருங்க, உபவாச நாட்கள் போய் பாருங்க. ಉಪವಾಸ 20 நாள் 10 நாள் நாம் ஒரு படையில பரிசுத்த ஜீவியில சும்மா பேருக்கு உபவாசம் போடுறது. ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ಇಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಹೆಸರಿಗೆ ಒಂದು ಉಪವಾಸ ಹಾಕೋದು. அவங்க இப்ப பாரு எப்படி இருப்பாங்க. ಇವಾಗ ನೋಡಿ ಅವರು ಹೇಗಿರ್ತಾರೆ. இந்த ಎಷ್ಟು ಜನರು எனக்கு தெரியுமா? இயேசுவை அறிந்த நாள், இயேசு அறிந்த நாளிலே ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅರಿತಂತ ದಿನದಲ್ಲಿ உபவாசம் போடுவேன். ಉಪವಾಸ ಆಗ್ತಾ ಇದ್ರು. டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ಟಿವಿ ನೋಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. போற சினிமா எல்லாம் வராது. ಇವಾಗ ಬರುವಂತ ಸಿನಿಮಾ ವೈಟ್ ಅಂಡ್ ಬ್ಲಾಕ್. ವೈಟ್ ಅಂಡ್ ಬ್ಲಾಕ್. எங்க வீட்டுல கிடையாது டிவி. ಪಾಸ್ಟ್ ಮನೆಗೆ எங்க அத்தை வீட்டுக்கு போவேன். ಅವರ ಅತ್ತೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சும்மா போவேன். ಸುಮ್ಮನೆ ಹೋಗ್ತಾರೆ. ஏதோ ஒரு போர்வெல்ல ஏதோ நதி காமிச்சிருப்பாங்க, பாம்பை காமிப்பாங்க. பாம்பு பாருங்க, நான் பார்க்க மாட்டேன், டிவி நான் பார்க்க மாட்டேன். எந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்து எப்படி ஒப்பு கொடுத்தேன். இதுதான் உண்மை. ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿರುವಂತ ಒಂದು ಇದು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು, ಅದು ನೋಡ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ ಟಿವಿ. ಅದು ನೋಡಿದ್ರೆ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்க சொன்னாங்க, நீங்க கெட்டு நல்லா இருந்தடா, நீ கெட்டு போயிட்டடா. ಚೆನ್ನಾಗಿದ್ದೆ, ನೀನು ಕೆಟ್ಟು ಹೋಗಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நல்லா இருந்த ಚೆನ್ನಾಗಿದೆ, கெட்டு நீ இருந்தாலும் கெட்டு போய்க்கிற, தலையில விட்டுரு, அதனால போகாத. நீ நாசமா கெட்டு போய்க்கிற, டிவி பார்க்க மாட்டேங்கிற. எவ்வளவு நல்லதுங்க. இப்பதான் பாருங்க, நிச்சயமா சொல்றேன், பசுத்தத்தை நான் மேல கொட்டிக்கிட்டு நான் வாழ்ந்தது வாழ்க்கை ஒரு சமாதான சந்தோஷமான வாழ்க்கை. நான் தண்ணியில ஆண்டு மிதக்கிறது போல பரிசுத்த ஆவியில மிதக்கிட்டு இருந்த ஆரம்ப காலத்துல. ಪ್ರಾರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಪಾಪದ ಜೀವಿತವನ್ನು ತೊಲಗಿಸಿ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವರು ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ತೇಲಾಡ್ತಾ ಇದ್ರು. இயேசுக்கு நான் ஓபிபுரத்துல பஸ் ஏறினாங்க, அங்கிருந்து ஏசிட்டு போக முடியும். ஏசி நான் போகணும், பஸ்ல போன சீக்கிரம் போயிடணும்னு சொல்லி இங்க ஆரம்பிச்சு ஸ்தோத்திர 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 நிக்க வைக்க மாட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போவேன் ஃபேக்டரி வரைக்கும். ಅವರು ಇಲ್ಲಿ ಓಕೆಪುರದಿಂದ ಅಲ್ಲಿ ಇಎಸ್ಐ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹತ್ರ ಅವ್ರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಅಲ್ಲಿವರೆಗೂ ಅವರು ಸ್ತೋತ್ರ 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 ಅಂತ ನಡ್ಕೊಂಡು ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಮಂಜುನಾಥ ನಗರ ಉள்ள போனோம். ಮಂಜುನಾಥ್ ನಗರದಿಂದ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕು. நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಪಾಸ್ಟರ್. ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பேன். ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರು ಪಾಸ್ಟರ್. என்னுடைய ஒரு மாசம் கூட ஆகல, இன்னும் ஆண்டவர் ஏத்துக்கினேன். ಇನ್ನು ಒಂದು ತಿಂಗಳು ಕೂಡ ಅವಾಗ ಆಗಿರ್ಲಿಲ್ಲ. இந்த நீங்க யோசிங்கள், ಇವತ್ತು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ, இச்சை ಒಂದು ಇಚ್ಛೆ உங்க நோக்கி பார்க்க மாட்டார் ஆண்டவர். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. இச்சிக்கிற பாவம் செய்த ಪಾಪ காம வைராக்கியம் ಕಾಮ இச்சை இருக்குமானால் ಇಚ್ಛೆ நோயும் ಇರುವುದಾದರೆ வியாதியும் உங்களை கொண்டு வந்து உங்களை சேர்க்கும். ರೋಗಗಳು ವ್ಯಾಧಿಗಳು ನಿಮ್ಮ ಬಳಿ
உண்மை. ಇದು ಸತ್ಯ. ஹalleluya. ஹalleluya. உபவாசிக்கும் நாளிலே நீங்கள் உங்கள் இச்சைகளை நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்ப என்னது உபவாசம்? உபவாசம் என்ன? போய் உட்கார்ந்து ஒருவரை போய் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை துதிச்சுட்டு அறிக்கை செய்து நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று. இன்னைக்கு உபவாசிக்கிறதுல பாத்தீங்கன்னா, உபவாசத்தை நிச்சயமா சொல்றேன், உபவாசிக்கிறதுக்கு நான் போனேன்னா நான் சரியான மெசேஜ் கொடுப்பேன். அந்த உபவாசத்தை முடியறதுக்குள்ள எல்லா கண்ணு திறக்கப்பட ஆரம்பிக்கும். எஸ் ஆமென். ஹalleluya. நாங்கள் உபவாசிக்கும் போது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்கமா இருக்கிறது என்ன? நோக்கமாக இருக்கிறது என்ன? நாங்கள் எங்க ஆத்துமகளை ஒடுக்கும் போது நீ இந்த பாவம் செய்றீங்கயா, அதனால தேவன் அறியவில்லை. நீங்க சினிமாவை பாக்குறீங்கயா, இன்னும் அறியவில்லை. சினிமாவை பாக்குறீங்க, போன்ல சினிமாவை பாக்குறீங்க, உங்களுக்கு வியாதி வராம, நோய் வராம, சந்தோஷமா சமாதானமா வரும். நீ போನಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? அபாசமான படங்கள், மோசமான படங்கள், ಮೋಸವಾಗಿರುವಂತ ಒಂದು ಸಿನಿಮಾ, இச்சைகள். அது பார்க்கறவங்க பார்க்கட்டும், ಅದು ನೋಡೋರು ನೋಡ್ಲಿ. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், ನೀವು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದವರು, ನೀವು உண்மையானவர்கள், ನೀವು ಒಂದು ನೀತಿವಂತರು, ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರು. இதோ ಇಗೋ வழக்குக்கும் வாதக்கும் புஸ்தகத்தை கைகளினால் உபவாசிக்கிறீர்கள். இதுதான் உபவாசம். ಇದುವೇ ಉಪವಾಸ. 20 நாள் உபவாசையா, 40 நாள் உபவாசையா, 30 நாள் உபவாசையா, உபவாசம் முடிஞ்சது பாருயா, அதே பாவம். ಉಪವಾಸ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಅದೇ ಪಾಪ, அதே பாவம், ಅದೇ ಪಾಪ, அதே பொல்லாப்பு. ಅದೇ ಒಂದು ರೀತಿ. எப்படி நீங்கள் சுத்தம் இல்லாதபடினால எப்படி உங்களுக்கு ஆண்டவர் செய்வார்? ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಹೇಗೆ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ? உபாசிக்கிறீர்கள் நீங்கள் ಉಪವಾಸ உங்கள் கூடாரங்களில் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் ஆமென். இந்நாளிலே உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். அப்படி உபாசிக்காதீங்க. ஆமென். ಹಾಗೆ ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. எப்படிப்பட்ட உபவாசம் பண்ணணும்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಉಪವಾಸವನ್ನು ಹಾಕಬೇಕು? இது பேருக்கு உபவாசம் பண்ணிட்டு இல்லையா? ಹೆಸರಿಗೆ ಉಪವಾಸ ಹಾಕಿ 1 மணி ஆகுது இல்லையோ, 1 ಗಂಟೆ ಆಗುತ್ತೋ ಇಲ್ವೋ மனம் போய் சாப்பிடுறது, ಹೋಗಿ ಬೇಗ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡುವುದು. ஆண்டவர் எனக்கு இன்னும் பேசவில்லை என்ற இடத்துல நான் எப்படி பாஸ்டிங் முடிப்பது என்று தாமதிக்க வேண்டும். ಫಾಸ್ಟಿಂಗ್ ಮುಗಿಸುವುದರ ಬಗ್ಗೆ ಇನ್ನೂ ದೇವರ ಹತ್ರ ಮಾತನಾಡಲಿಲ್ಲವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நான் போல ரெட்டிலையும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதோ எனக்கு பிரியமான உபவாசம். ஐயோ, நான் ரெட்டிலையும் சாம்பலையும் உட்கார்ந்து நான் ஒரே துண்டு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லணும் எத்தனை பேர்? யோபுக்கு எல்லாமே எல்லாம் போயிடுச்சு, இருந்த ஒரு துண்டுதான். ஏன்னா ஆடை போட முடியாது. ஏன்னா உடம்பெல்லாம் சீவ ரத்தமாய் கொட்டுது. எப்படி போட முடியும்? ಇದಕ್ಕೆ ಗಾಯಗಳಿಂದ ಇದ್ದಿದ್ದಕ್ಕೆ ಅವರು ಬಟ್ಟೆ ಹಾಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. உபவாசம் போடலாம், ಉಪವಾಸ ಹಾಕೋದು. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் வராங்கவா பரிசுத்தமான உபவாசத்துக்கு? தம்பி ஏன் காரியம் ஆக்கியமா அப்போது உபவாசம் போடுறதுக்கு நிறைய வருவாங்க, ஆனா ரொம்ப கம்மி. அற்புதம் நடக்காது, அற்புதங்கள் ನಡೆಯೋದಿಲ್ಲ. ಆ ರೀತಿ ஒப்புக்கொடு. இந்த நிமிஷத்துல ಈ ನಿಮಿಷದಲ್ಲಿ உங்களுக்கு அற்புதம் நடக்கலன்னு சொன்னா ನಿಮಗೆ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿಲ್ಲ. நான் இயேசு பத்தி பேச மாட்டேன். நான் இயேசு பத்தி கேன்சர் கூட இருக்கட்டும், ಏನೇ ಆಗಿರಲಿ, ಒಂದು ಕ್ಯಾನ್ಸರ್ ಆಗಿರಲಿ, எது மேல நீ நோக்கமா இருக்கிற அது விடு. ಯಾವುದರ ಮೇಲೆ ನೀವು ತುಂಬಾ ಅದು ಫೋಕಸ್ நான் முழுதா விசுவாசிக்கிறேன். ಫಾಸ್ಟ್ ನಿಮಗೋಸ್ಕರ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமானது
நாள் என்று இதை உபவாசம் என்று இதை உபவாசம் என்று உபவாசிக்கிறது போல உபவாசிக்காதீர்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுங்கிறது தலைவணங்கி இருட்டிலும் சாம்பலிலும் பட்டு கொடுக்கிறதும் எனக்கு பிரியமானது உபவாசம். நாளை இருக்குமோ இதை உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய். ஆமென். நோ ஹalleluya. அக்கிரமத்தின் நல்ல கவனிங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை ஆமென் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கும் போது அது பாவக்கட்டு, அது சாபக்கட்டு. அதை கட்டு அவிழ்க்கும் போதே நீ சுகமாயிருவாய். கை தட்டி கட்டுரை வருகிறோம். உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் கட்டும், ஆண்டு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த கடமை இருக்காது. ஆண்டவரை வச்சுட்டு எப்படி இருக்கிறீங்க? அது முன்னாடி பாருங்க, இயேசு தீர்க்கிறவர். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் பாரங்களை பிணைகளை நெருங்குகிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலாக்கி விடுவிக்கிறதும் சகல நுட்பங்களையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து போடுகிறதும் ஆகாரங்களை ஆதாரம் கொடுங்க, பசிக்கு ஆதாரம் கொடுங்க, உடைய ஆலயத்திற்கு அதுக்கு போய் சோம்பேறிகள் கொடுக்காதீங்க, பிரோஜனம் இல்லாதது. சோம்பேறிகளுக்கு கொடுக்காதீங்க, வேலை வெட்டி போகாதீங்க கொடுக்காதீங்க, அவங்களை வேலை வெட்டி போக பண்ண செய்யுங்க. வயதாயிட்டு முடியாது, அப்பா அம்மா கையிட்டு இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். கை கால் நல்லா இருந்தவர்களுக்கு உதவி செய்தா இப்படி செய்தால் மறுபடியும் வாசிக்கிறேன். உன் ஆகாரத்தை ஆமா பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும் ஆமென் 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 ஆமென். கைதட்டு இருவத்தோம் நன்மை. ஆமென். இதெல்லாம் செய்யும் போது தான் இது போன்ற உபவாசம் ரைட். சில காரியங்களை ஆண்டவர் மூலமா செய்கிறதை எனக்கு உணர்த்துறார். ரோட்ல யாராவது பசி பார்த்துட்டு நான் திரும்பி போக மாட்டேன், எங்க போய் திரும்பி வருவேன். என்ன தெரியுமா, பாஸ்டர் வந்தாரு, ஐயோ சொல்லறாப்பா அப்படி நினைக்கூடாது. யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது, யாருமே வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படி நினைக்கிற ஆண்டவர் தடை பண்ணு சொல்லி சேதோ பண்ணுவேன். சரிங்க, இப்படிலாம் பண்ணும்போது அப்பொழுது விடிய காலம் இப்பதான் அற்புதம் நடக்குது. இப்பதான் அது சீக்கிரத்துல சுக வாழ்வு.
ஏதோ உபவாசம் போட்டாங்க, சந்தோஷம். ஐயோ உபவாசம் ಉಪವಾಸ ಸಂತೋಷ. உபவாசம் போட்டுட்டு 20 நாள் உபவாசம் போட்டுட்டு முடிக்கும் போது கூட சாயந்தரம் பார்த்தா தம் வச்சுட்டு இருந்தாங்க போயிட்டு 20 ದಿನ விடாத ಉಪವಾಸ வீட்டுக்கு ಇದ್ದು ಸಂಜೆ ಹೋಗಿ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ செய்யற பாவத்தை செய்துக்கும் என்ன ಮಾಡುವಂತ ಪಾಪನೇ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ತಾರೆ. நீங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ಎಷ್ಟು ಜನರು ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? எத்தனை பேர் இப்படி இருக்காங்க? ಎಷ್ಟು ಜನರು ಈ ರೀತಿ ಇದ್ದಾರೆ? நாங்க அப்படி இல்ல. ಹಾಗಿಲ್ಲ ನಾವು. சொல்லுங்க, நாங்க அப்படி இல்ல. ಹಾಗೆ ನಾವು ಇಲ್ಲ. நாங்க இருக்க மாட்டோம். ನಾವು ಇರುವುದಿಲ್ಲ. நாங்க இருக்க மாட்டோம். ನಾವು ಆ ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஆமென். ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இப்போ நீங்க உபவாச நாளை ನೇಮಿக்கணும். ಉಪವಾಸದ ದಿನವನ್ನು ನೀವು ನೇಮಿಸಬೇಕು. ದಯವಿಟ್ಟು ಸೇರಿ ಉಪವಾಸ ನಾಳೆ ನೇಮಿங்க. ದಯವಿಟ್ಟು ಉಪವಾಸದ ದಿನಗಳನ್ನು ನೀವು ನೇಮಿಸಿ ಇಡ್ರಿ. ಇದು ಸಾಂಪ್ರದಾಯಿಕ பெரிய விஷயமே இல்ல. ಇದು ಊಟ ಮಾಡ್ತಿರೋದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. யோவேல் 1 அதிகாரங்கள் 14வது வசனம். யோவேல் 1:14 பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். இது ரொம்ப முக்கியம். என்ன உபவாசமா? பரிசுத்த உபவாச நாளை. எங்க பாக்குறீங்க இது? யார் போடுறாங்க? என்னப்பா போடுறாங்களா? பரிசுத்த உபவாசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಪರಿಶುದ್ಧ ಉಪವಾಸ ಹಾಕ್ತಾರ ಬೆಳೆಸ್ಕೊಂಡು உபவாசம் போடுறாங்க. ಉಪವಾಸ ಹಾಕ್ತಾರೆ. பரிசுத்த உபவாச நாளை ನೇಮಿங்கள். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ விசேஷ ஆசரிப்புடன் கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் ஆமென் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் நானும் அநேகர் கொண்டு வந்து கர்த்தரிடத்துல சேர்க்கப்பட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் மகிழ்பட்டு பிரியப்பட்டு நம்ம மேல அவர் மனம் இறங்குவார். ದೇವರಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಿಡ್ರಿ, ಆಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನೋಡಿ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. உபவாசம் என்ன உபவாசம்? ಉಪವಾಸ ಏನು ಉಪವಾಸ? ஆமென். ಹalleluya. ஏதோ உபவாசம் இருக்கிறோம், சாந்தத்துல முடிக்கணும். உபவாசம் முடிச்சிட்டு பாருங்க. ಉಪವಾಸ ಮುಗಿಸಿದ ನಂತರ ನೋಡಿ உபவாசம் என்ன பண்ணி உபவாசமா? ಉಪವಾಸನ வீட்டுல வந்தாச்சு, யார்கிட்ட பேச மாட்டாங்க, ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡೋದು? எதுக்கு ஒரு சண்டை ಜಗಳ. ஆமென். அதனால நான் உபவாசமா இருக்கிறேன். உபவாசமா இருந்தாலும் பேச மாட்டேன். ಉಪವಾಸದಿಂದ ಇದ್ರೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா உபவாசம் இது உபவாசம் போடுறேன், எனக்கு எதிரி இருக்கிறாங்க, எதிரிகள் நான் பேச மாட்டேன், அப்புறம் என்னத்துக்கு உபவாசம் இது? சொல்லுங்க. ಉಪವಾಸ ಹಾಕ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ನಮ್ಮ ಶತ್ರು ಮುಂದೆ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿಸ್ತಾ ಇದ್ರೆ ಏನಕ್ಕೆ ಉಪವಾಸ ಹೇಳಿ? வேணாம். ಬೇಡ. நீங்க பரிசுத்தமா உபவாசத்தை ನೇಮಿங்க. ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಂತ ಉಪವಾಸವನ್ನು ನೀವು ನೇಮಿಸಿ. உபவாசம் போடணும். ಉಪವಾಸ ಹಾಕಿ ಹಾಕಬೇಕು. ஒரு குடும்பம் உபவாசம் போடணும். ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವೂ ಒಂದು ಉಪವಾಸವನ್ನು ಹಾಕಬೇಕು. உபவாசத்துக்கு தடை செய்யக்கூடாது. ಉಪವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡಬಾರದು. நிறைய பேர் தடை செய்யறாங்க உபவாசம். ತುಂಬಾ ಜನರು ಉಪವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. யார் வரலையோ பாஸ்டர்மா நடத்துறாங்க. ಯಾರು ಬರ್ತಾರೋ ಬರಲ್ವೋ ಪಾಸ್ಟರ್ ಉಪವಾಸ ಬಿಟ್ಟು ಒಂದು ಶುಕ್ರವಾರ ಪ್ರತಿ ಶುಕ್ರವಾರ ಬೆಳಿಗ್ಗೆ இப்ப போச்சு பாருங்க 12 ಫೆಬ್ರವರಿ இன்னைக்கு 15 12ஆம் தேதிக்கு அவங்க சேர்த்துருந்தாங்கன்னா சபையில ஒரு ஆராதனை வச்சிருக்கோம். நம்ம ಹೋದ ವರ್ಷ ಫೆಬ್ರವರಿ 12ನೇ ತಾರೀಕು ಅವ್ರು ಸತ್ತಿದ್ರೆ ಒಂದು ವರ್ಷದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟವನ್ನು ಇರಬೇಕಾಗ್ತಾ ಇತ್ತು. ஆனா அந்த நாள்ல ಆದ್ರೆ ಆ ದಿನದಲ್ಲಿ 2 நாள் விட்டு திருமணத்துக்கு போனோம். மேரேஜ் நான் நினைச்சு பார்த்தேன், எவ்வளவு யோசனை பண்ணேன், ஆண்டவர் எப்படி இருந்திருக்கோம், கர்த்தரோட நீங்க இருக்கணும், ಕರ್ತನೊಂದಿಗೆ ನಾವು ಇರಬೇಕು, நம்ம சரி பட்டிக்கணும், ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿ யாரும் பேசாம இருக்காதீங்க. ಯಾರ ಹತ್ರನೂ நான் ಮಾತನಾಡದೆ பாஸ்டர் ಇರಬೇಕು. கூட சொல்றேன், ಪಾಸ್ಟರ್ ಮಗೂ ಸಹಾಯ யாரையுமே மன்னிக்கணும். ಎಲ್ಲರನ್ನೂ அந்த ಕ್ಷಮಿಸಬೇಕು. அளவுக்கு வந்திருக்கீங்க. ಅಷ್ಟಕ್ಕೆ இன்னும் ಬಂದಿದ್ದಾರೆ. இன்னும் இன்னும் இன்னுமாங்க ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ இதுதாங்க முக்கியம். ಅದುವೇ ಅಲ್ವಾ ಮುಖ್ಯ. ஆமே. நான் என்ன பாட் பண்ணலாம் இல்ல, ಏನ್ ಹಾಡಾದ್ರೂ ಇಲ್ಲ. நல்லமயப்பெண் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வே. நல்லமயப்பெண் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வே. கோழி மறந்து அவளை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன்.
நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். அமைதியின் மன்னன். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் ஆடி சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். Thank you, அப்பா. பாடும்போது அவர் கால்கள் சாய்ந்து ஹalleluya. சும்மா டியூன் வச்சு பாடுறதுலாம் இல்ல. அவருடைய பாடும்போது அவர் மார்க சாய்ந்து அப்பா சில அன்னைக்கு சொல்லும்போது அப்பா அனைத்து இப்படிதான் நான் பாடுறேன். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருக்குள்ள இருந்தா அப்படி தேவனுக்குள்ள இருக்கும்போது தான் நீ பாட முடியும். ದೇವರಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಆ ರೀತಿ ಹಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஆமென். ஹalleluya. பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் ஆத்மாவை தினமும் தேற்றி ஆத்மாவை தினமும் தேற்றி அழைத்துக் கொள்பவரே அழைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மாறி சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மாறி சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். இதய தீபம். ஆமென். எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து அப்படி இல்லை. இன்னும் கொஞ்சம் பார்த்து 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 ரசித்து ருசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. ஆமென். நம்ம கர்த்தருடைய பார்த்து ரசித்து எஸ்ஐயா கடைசியாக 26வது அதிகாரம் 2வது வசனம். ಗ್ರಂಥ 26ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. சத்தியத்தை கை கொண்டு வருகிறது நீதியுள்ள ஜாதி. சத்தியத்தை கை கொண்டு வருகிறது நீதியுள்ள ஜாதி. யார் அது? நீதியுள்ள ஜாதி கை கொண்டு ನೀತಿಯುಳ್ಳ நீதியுள்ள ஜாதி. நீதியுள்ள ஜாதி கை தூக்குங்க. நீதியுள்ள ஜாதி. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீதி ஜாதிகள். ஆமென். சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதி உள்ள பிரவேசிப்பதாக உள்ள போறது. வாசல் தரங்க, இதை தரங்க, அதை தரணும், இதை தரணும். ಹೃದಯದ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಬೇಕು. ಆಮೆನ್.
அல்லேலூயா. Hallelujah. இதை திறக்கணும். ಹೃದಯವನ್ನು ತೆರೆಯಬೇಕು. இதை திறக்க ಹೃದಯವನ್ನು ತೆಗೆಯಿರಿ. அப்பா உள்ள நுழைவார். ಅಪ್ಪ ಒಳಗಡೆ ಬಂದು ಆಮೆನ್. Hallelujah. அப்பா உள்ள போய் எப்படி இருக்கோ? ಅಪ್ಪ ಒಳಗಡೆ ಹೃದಯದ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ? விலாவாது கண்ணு போதிலே தெரியுங்க. ஓகே, எவ்வளவு போட்டு போனீங்க தெரியாது. நிறைய பேர் பாருங்க, போதிலே நைட் எல்லாம் குடிச்சிட்டா காலை கூட அப்படியே இருப்பாங்க. அப்படிதான் நான் சொல்றேன். தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு. சகோதரிக்கு வண்ணமே தெளிவா இருக்கிறாங்க கொஞ்சம். ஆமென். அல்லேலூயா. சிலர் ஆமென். தூக்கமா இருக்கக்கூடாது, கண்ணு வரக்கூடாது. இவ்வளவு கத்தல கத்தனா அவங்க சொல்றாங்க, பாஸ்ட் பாடிட்டே இருக்கு. அல்லேலூயா. Hallelujah. நீங்க சாப்பிட முடியாது. நீங்க தான் கண்டிப்பா சொல்றது சூப்பர் பிலீவர். நீங்க தான் ಇದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ವಿಶ್ವಾಸ. ஏன்னா கழிவு சுத்திகரிச்சுட்டு இருக்கிறோம். அதனால ಶುದ್ಧೀಕರಿಸ್ತಾ ಇದೆ. ஆமே, நீங்க நல்ல பாத்திரமா இருக்கிறீங்க. ஆமே, கை தட்டு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எங்க பிலீவர் சூப்பர் மான். ನಮ್ಮ ಬಿಲೀವರ್ ಸೂಪರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಪಾಸ್ಟರ್. ஆனா எல்லாரும் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க உங்க பாஸ்டர் துவாரா ஆமென். இதயத்துல எப்பவுமே நிறைஞ்சிருப்பீங்க எல்லாமே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கையை தட்டி கர்த்தரை கடைசியாக என்றென்றைக்கும் நம்புங்கள். ಯಾವತ್ತಿಗೂ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ನಂಬಿರಿ. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஒரே ஒரு வசனம், ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ. ஏசாயா 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ನದಿಯಂತೆ ದಯಪಾಲಿಸಿ ತುಂಬಿ ತುಳುಕುವ ತೊರೆಯನ್ನು ಎಂಬಂತೆ ಜನಾಂಗಗಳ ವೈಭವವನ್ನು ನೀಡುವೆನು. ನೀವು ಪಾನ ಮಾಡುವಿರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಕಂಕುಳದಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುವರು. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் சாதிகளின் மகிமையை சமாதானத்தை ஒரு நதியை போலவும் கொண்டுகோ புடிச்சிருக்கீங்க. சமாதானம் சொல்றீங்க, நதி போல நிரப்பிங்க. எல்லாம் பாத்திரம் நிரப்புங்க வீட்டுல இருந்து. அது சமாதானத்தின் நதி. ಎಲ್ಲ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬಿಸಿ ಸಮಾಧಾನ. ನದಿ ಹಚ್ಚಿದ್ದಾರೆ ಪಾಪ, ಸಮಾಧಾನத்தின் ನದಿ ಹಚ್ಚಿದ್ದಾರೆ. ಸಮಾಧಾನದ ನದಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜாதிகளின் மகிமையை குறைந்து ஓடுகிற ஆமென். அவரிடமாக பேசும்படி செய்கிறேன். நான் செய்கிறேன். கர்த்தர் எவ்வளவு ஞான அவசியமா? ஆமென். தாய் மகனை சங்கேஷுவா, ஒரு தாயானவள் குழந்தை, அவளுக்கு தேவையான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எந்த குழந்தை விரும்புறது அதுதான். ಮಗುವಿಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ ತಾಯಿಯೇ ಕೊಡುವುದು. நமக்கு அப்பா தாயா இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ தாய் ತಾಯಿಯಾಗಿದ್ದಾರೆ. தகப்பனா இருக்கிறார். ತಂದೆ ತಾಯಿ ಎರಡೂ ಆಗಿದ್ದಾರೆ. ஆமென். Hallelujah. எத்தனை சொல்றீங்க? அல்லேலூயா.
சமாதானத்தின் சமாதானதா சமாதானத்தின் சமாதானதா அஹ், ஒரு நதியை போல ஒரு நதியை ಮತ್ತು ನದಿಯಂತೆ ஆற்றை போலவும் 13 வசனங்கள். ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் Praise the Lord. நாம் ஆரம்பித்து ஜெபிக்கலாம்.